எத்த தண்டி என்னதுப்பா? அருமையான மைக் செட், அருமையான பக்க மேளம். ஆமாண்ணே. இந்த மாதிரி பக்க மேளமா மைக் செட் அமைஞ்சா சமஞ்சா புடிச்ச கட்டி வைங்க. என்ன சொன்னீங்க? சமஞ்சா இல்லங்க, அமைஞ்சா. நான் எல்லாம் மாசத்துல 60 நாள் ஆடுவேன். போடா பேரிக்க மாட்டேன். அம்மா இப்படி வச்சிருக்கிற தலை மாசம் எத்தனை நாள் தெரியுமா? 30, 31, 32 குமரேசன் 28 கூட இருக்கு. 60 நாள் இங்க உனக்கு கிளிக்குது. நாளை குறைச்சு விட்டாங்க போல. தவறா நினைக்க கூடாது. சரி, நீங்க ராத்திரி மட்டும் கூத்தாடுறீங்க. உங்களுக்கு 30 நாள் கணக்கு. ஆமாய்யா. நான் பகலையும் கூத்தாடுறது. பகல் கூத்தா? தம்பி குமரேசன் நைட்ல கூத்தாடுறான். சரி, எவ்வளோ மக்கள் உட்காந்து பாக்குது. பகல் கூத்துல யாருன்னு பாப்பா? அத என்ன நேரடி ஒளிபரப்பா பண்ண முடியும்? அப்புறம் தெரியாம வீட்டுல ஆடுற கூத்துனே. தெரியாம வீட்டுல ஆனாலும் நாங்க வாசிக்க நாங்க வேணாமா? இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? நம்ம எல்லாருமே பகல்ல மட்டும் தான் கூத்தாட முடியும். சரி, ராத்திரி கூத்துக்கு இங்க வந்துடுறோமே. சரி, அப்ப ரெண்டையும் கணக்கு போடுங்க. ரெண்டையும் கணக்கு போட்டு 60 வருது. மாரிமுத்துக்கு 61 கூட வரும். அவனுக்கு தான் கூட போகுது. சரி, என்னமோ ஆரம்பிச்சாச்சு. ஆமா ஆமா, வெளியில வந்தாச்சு. அந்த வாய் வக்கால் என்ன காணாம அந்த பப்புனுக்கார பையன். நான் தாங்க பப்பு. காமெடி பண்ணாதா போடா பப்புனு வர சொல்றான். காமெடி பண்ணாது. ஆமா, அட சத்தியமா நான் தான் ஐயா பப்புனு. எது மேல சத்தியம் பண்ற? எதுல சத்தியம் பண்ண சொல்லி செல்வராஜ் சொன்ன மாதிரி. சரி, நான் என்னை பார்த்தா யாரு அப்படி எல்லாம் சொன்னா நம்ப மாட்டேன். டவுசரை உருவிட்டு இதுல சத்தியம் பண்றேன். ஏங்க என்னை பார்த்தா பிடிக்காது. சரி, பார்க்கத்தான் பிடிக்கும். பார்க்கவா? எனக்கு தெரியும் என் முறையில உனக்கு பிடிக்காதா? அப்புறம் 11 மணிக்கு வீடியோ கலர் அந்த முறையில உனக்கு பிடிக்காது. ஆமா, நாடகம் பார்க்க கூட்டம் இருக்குதா இல்லையா? கூட்டமா அண்ணே கடல் போல இருக்குனே கூட்டம். எங்க ஏன் கண்ணு கூட தெரியல? எப்படிப்பா தெரியும்? கண்ணு ஆபரேஷன் பண்ண ஆகல வந்திருக்கிறியா? இல்ல, ஏதாவது கருப்பு கண்ணாடி எல்லாம் போட்டு இருக்கிற. இது ஸ்டைலா இருக்குமே போட்டு வந்தேன். என்ன ஸ்டைலா இருந்தாலும் ஒண்ணும் தெரியல. தொலைதா மூதியாயி ரொம்ப நாளாச்சு. சரி, எங்க கூட்டம் இருக்குதா? தெரியலையா? ஒண்ணும் தெரியல. அவுத்துட்டு பாரு. அவுத்துட்டு பார்த்தது 50,000 கடை. கழட்டி விட்டு பாரு, 1 லட்சம் கடை. நாங்களும் கழட்டும் அப்படி சொல்லுவோம். என் பேருமா ஓடிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, இருக்கட்டும். சே ஆத்தாடி ஆத்தா, ஏப்பா என்ன தோகராடிச்ச கிளமாட்டான். என்ன இங்கன பாதி 100 நாள் வேலைக்கு போனா கூட்டத்துல இப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்க. நெருங்கி வாங்க. போன தடவை மழை பெஞ்சப்போ கூட கூட்டம் இருந்துச்சு, இப்ப காணா. வந்துருமா? சரி, வரட்டும். மெதுவா வாங்க, அப்படி முன்னாடி வாங்க. அவ்வளவு தூரத்துல உட்காந்தா என் முகரையெல்லாம் தெரியாதுமா. வாமா முன்னாடி வாமா. சரி, இந்த கண்ணாடி போடுங்க, அந்த கூட்டம் தெரியல. சரி, நீங்க போடுங்க. நான் போடவா? நீ மனசண்டா போடவா? போடுறா. என்ன நீ தாண்டா போட சொன்ன. இப்ப போட சொன்னேன். அப்புறம் மூக்குல போடுங்க. மூக்குல மட்டும் போடுங்க. சரி, நான் கண்ணாடியா போட்டதில்ல, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். நீ போடுங்க, நான் சொல்றேன். சொல்றா. எங்க வரடா? செத்து போனக்கு சித்தப்பா மாதிரியே இருக்கீங்க. நான் சித்தப்பனுக்கான பிறந்தானே. அப்படிதான் இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. இருக்கட்டும். சரி, நம்ம போயிட்டுக்கலாமே. போ. தள்ளு தள்ளி பாப்போம். ஆமா, இல்லனாலும் தள்ளி ஆகணும். சரி, அப்படிதான் போலாமே. இதுல கொஞ்சம் பவமபட பிள்ளைல ஆனாகி பெண்ணான பழனியப்பன
இங்க யாரு இல்லைன்னு சொல்லி அப்படி பாடக்கூடாது. எவ்வளவு மக்கள் உட்காந்துருக்குது, என்னடா நீ பாடிட்டு இருக்கிறீங்க? சரி, பொண்டாட்டிக்கு ஒழுகுது வப்பாட்டிக்கு வழியுதான். பொண்டாட்டிக்கு ஒழுகுது வப்பாட்டிக்கு வழி. நீ தாண்டா அப்படி பாடுனப்ப. விரிவாக்க வேணும். அதாவது பொண்டாட்டிக்கு ஒழுகலங்க, பொண்டாட்டி ஒழிக ஒப்பாட்டி வாழ்கனே. நீ மனசனான்னு கேக்குறேன். அப்புறம் நான் பார்த்தா பொலிமாடு மாதிரியா தெரியுது. அப்புறம் என்ன பொண்டாட்டி ஒழிகங்கிற? பொண்டாட்டி ஒழிக ஏன் கோபப்படுறீங்க? பண்ணனியா இல்லையாடா? என்னத்த அதத்த அன்னைக்கு 2 வீலர்ல போனி இல்ல, அதுக்குள்ளதான் கெடுத்து விட்டாங்க. சரி, அப்ப நினைக்காத. கல்யாணம் பண்ணியா இல்லையா? இன்னும் இல்ல. அதான் பொண்டாட்டியோட அருமை தெரியல. பொண்டாட்டியோட அருமை என்ன? கல்யாணம் ஆயிருந்தா நீ போட்டாலும் போடாட்டியும் சம்பாரிச்சுதாப்பா. சரி, உள்ள வச்சாலும் வைக்காட்டியும் காசு பணத்தை சேர்த்துட்டேன். சரி, இப்ப நல்லா இருக்கு. காலையில போகும்போது தண்ணி வண்டியோ பால் வண்டியோ அடிபட்டு செத்து போயிடுறேன்னு வச்சுக்க. இப்ப நல்லா இருக்கு. காலையில சாக சொல்றீங்களே எப்படிங்க? பேச்சுக்குதாப்பா. சக்கரை இங்க போகுது. ஆமா, சரி, செத்து போயிடுன்னு வச்சுக்க. கொண்டாடுதையா காலை பிடிச்சிட்டாலும் அப்பாட்டி ஆளை மாத்திருமியா. நீங்க சொல்றதும் சரிதான். சரி சரி, நீங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? கல்யாணம் பண்ணிருக்கேன். பப்பாட்டி பப்பாட்டி வச்சிருக்கீங்களா? இல்லடோ. ஆஹா, இல்லையா? எங்க கம்பெனிக்கு ஆகாது. இதெல்லாம் என் தலையெழுத்தா கேட்கணும்னு இருக்கட்டும். கல்யாணம் பண்ணி வீடு கட்டிருக்கீங்களா? ஏன்டா வீடு கட்டினா கல்யாணம் பண்ண வேணா ரோட்ல வச்சுட்டு குடும்பம் நடத்துவாங்க. நான் பாத்துக்கிட்டா இருக்கிறேன். சரி சரி, வீடு கட்டிருக்கீங்களா? கட்டிரு. எத்தனை வீடு? ஒரு வீடு தான் கட்ட முடியும். எத்தனை வீடு கட்ட? நீ எத்தனை வீடு கட்டின? நான் கல்யாணம் ஆகாம 6 வீடு கட்டியிருக்கேன். கல்யாணம் ஆகாம 6 வீடா? எப்படி சொல்ற? வப்பாட்டி வச்சு 6 வீடு கட்டியிருக்கேன். போடா பீத்த பையல, சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன அது? நாங்க ஆளுக்கு ஒண்ணுதான் வச்சிருக்கிறோம். ஆளுக்கு ஒரு வீடு கட்டினா எங்க வீடு பேசு மட்டத்துல நிக்குதுடா பீத்த பையல. இங்க வப்பாட்டி வச்சா வீடு கட்ட முடியவே முடியாது. அதுதான் தவறு. என்ன? உங்க வப்பாட்டி என்ன வேலை செய்யுது? வப்பாட்டியா 100 நாள் வேலைக்கு போறா. 100 நாள் வேலைக்கு போனா மசூர்ல வீடு மேல வரும். அப்புறம் என் வப்பாட்டி யாருமே டீச்சர். டீச்சரா? இவன்ட்ட ஆறு இருக்குதா? பிபின்னு அதுலங்க ஈச்சர் இல்ல டீச்சர். டீச்சரா? மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம். சரி, 50,000 நம்மளுக்கு 50,000 அவளுக்கு. கணக்கு போடுங்க. 50,000 அவனுக்கு, அப்ப ஆளுக்கு 50,000மா? எத்தனை வீடு கட்டினே? 6 வீடு. எத்தனை வப்பாட்டி? 6 வப்பாட்டி. அட பாய் பையல, மாசம் 3 லட்சம் ரூபாய் வருமானத்துல இருக்க. அப்புறம் நம்ம வீடு ஓஹோனதான் போகும். எங்கடா தம்பி, நாங்கெல்லாம் அப்படித்தான். வாரம் 1000 கொடுத்தா தான் எங்க வேலை நடக்குது. நீ அங்க தள்ளுனாதான் அங்க தள்ள முடியும். ஆமா ஆமா, அதெல்லாம் நம்ம கிட்ட இல்லங்க. பொண்டாட்டி நல்லா இருக்கணும், வப்பாட்டி நல்லா இருக்கணும். ஆமா, ரெண்டையும் ஓட்டுவோமே. ஓட்டு. பொண்டாட்டியே வாழ்க, வப்பாட்டியே வாழ்க, பொண்டாட்டியே வாழ்க, வப்பாட்டியே வாழ்க, பொண்டாட்டியே வப்பாட்டியே பொண்ணியே வாழ்க. வணக்கம். ஓடா பொண்டாட்டி அப்படியா? இருக்கட்டும். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடக கலை ரசிக மக்களே, இவ்வூர் நாட்டாமக்கர் ஐயா அவர்களே, ஊர் தலைவர் ஐயா அவர்களே, மற்றும் கோவிலில் ஆட்டி கொண்டிருக்கும் பூஜாரி ஐயா அவர்களே. எதுக்கு என்ன இட்லிக்கு மாவாட்டுறாரு? முகரே பாரு, கொட்டா உச்சிக்கு சேவிங் பண்ண மாதிரி. அப்படியா இருக்குது? விடு. அதாவது தவறா நினைக்க கூடாது. கோயில் பூசாரி காலையில குளிச்சு எந்திரிச்சு வருவாரு. எந்திரிச்சு வந்தோடனே திறப்பாரு. கோயில் கதவத்தை திறந்த உடனே காட்டுவாரு.
அட தீவ ஆராதனை கட்டையா காமிச்சோன்னா கையில பிடிச்சிட்டு ஆட்டுவாரு. அட மணியா மணில 2 வகை மணி இருக்குது. உன் அண்டா மாதிரி பெருசா இருக்கும். சரி மேல தொங்கிட்டு இருப்பாங்க, நடுவுல ஒரு கைத்தை கட்டி விட்டுருப்பாங்க. நம்ம ஆளுங்க அதை பிடிச்சிருந்தா கைத்தை பிடிச்சிருக்கியா? அந்த மணிக்கு பேர் என்ன? ஆலய மணி. ஆலய மணியா? மேல இருந்து கிழமை தொங்குதா இல்லையா, அதனால அதுக்கு பேர் தொங்கும் மணி. அதுக்கு பேரு வெங்கல மணி. விட்ட நீ வச்சிருக்கிற பொம்பளை பேர் தங்க மணியை கூட சொல்லுவேன். அதே மாதிரி கோயில் பூசாரி கையில பிடிச்சிட்டு குடுக்குவாரு. சரி அந்த மணிக்கு பேர் என்ன? பூஜை மணி. என்ன மணி? பூஜை மணி. அது இல்லையா, கை குலுக்கல் மணி. பாத்து குலுக்கு. இன்னைக்கு ஒரு ஆள் தான் வந்திருக்கு, பாவம் குலுக்க முடியாம கிடக்குது. அதனால கோயில் பூசாரிக்கு முதலத்தை கொடுக்கறதுனால கோயில் பூசாரி ஐயா அவர்களே உன் அனைவருக்கும் எங்களது அன்புக்குரிய அருமை சகோதரர் ராஜ நடிகருமாகிய கொய்யாப்பழ வியாபாரியுமாகிய பொம்மேந்திரன் அவர்கள் நாடக கலைகள் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஊரணிக்கு தன்னைக்கு வந்தா என்னடா ஏயா இத ஊரோட ஊரணிக்கு ஊரணிக்கு இல்ல, ஊரணினா குளம். குளத்துக்கு தண்ணிக்கு வந்தான்னு வர்றேன். குளத்துக்கு நீ இந்த குளத்தை விடலன்னா ஊர பூரா நக்கணுதானே வாயா வேற பாருங்க. அப்படியா நான் காலடி வச்சதுனால போட்டு ஓடுறியா? வச்சட்டுங்கிறேன். நீ உடம்பெல்லாம் நச்சரதா மொத்தமா தந்தா அது மட்டும் பண்ண முடியல ஏ பங்காளி. இவரங்கமலையில் ஹார்மோனியம் இசைத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் தோண்டாங்கணத்தைச் சேர்ந்த சி வடிவேல் அவர்களுக்கு
விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தெய்வ திரு அப்பாநாயக்கர் அவருடைய நினைவாக அவருடைய அன்பு சகோதரர் வடிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அருமை மாப்பிள்ளை மிருதங்க வித்வான் மாரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அருமை மாப்பிள்ளை ஆல்ரவுண்ட் மாஸ்டர் மாரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கிடிமுட்டி மாட்டு தாள மாஸ்டர் அருமை மாமா கருவார்பட்டியைச் சேர்ந்த KRS சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்களை எல்லாம் பாதுகாப்பாக அழைத்து வந்த திருமலை டிராவல்ஸ் உரிமையாளர் அன்பு அண்ணா பொன்பாண்டி அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக வேற யார் இருக்கா? அப்பாநாயக்கர் அவருடைய நினைவாக உடைய குடும்பத்தார்கள் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அன்புள்ளவர்களுக்கு எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். இன்னொரு விஷயம், இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் வச்சு நல்லா வாழ்ந்தவர் அப்பாநாயக்கர். அவருடைய நினைவாக அவருடைய குடும்பத்தார்கள் இன்னைக்கும் நாடகம் வச்சிருக்காங்க, நாளைக்கும் நாடகம் வச்சிருக்காங்க. நாளைக்கு பாசுபத கண்ணை நாடகம் நடைபெறும். எல்லாரும் வந்துருங்க. வீட்டில் தூங்குறவங்க யாராக இருந்தாலும் எந்திரிச்சு வந்துருங்க. இல்லைன்னா 50 ரூபா பயன் போடுவோம், அதை வேற காலையில் கட்டுற மாதிரி இருக்கும். அன்புள்ளவங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். நாடக அமைப்பாளர் அன்புக்குரிய அருமை சகோதரர் பொம்மேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஐயா 4 பேருக்கு கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு சொல்ல ஒரு ஆள் ஓடி போயிட்டாரு. அவங்க 4 பேருக்கு வணக்கத்தை கொடுக்குறேன். ஏன் தெரியுமா, நீங்க 4 பேர் எனக்கு தெய்வம், ஆனா நம்ம அத்தனை பேருக்கு தெய்வம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற மக்கள். ஏன் தெரியுமா, அவங்க முதலாளிக, நம்ம தொழிலாளிக. தொழில் செய்ய வந்திருக்கிறோம். எங்க கிட்ட வேலையை வாங்கணும். நீங்க வேலை வாங்குறத விட்டுவிட்டு பொண்ணு அடிச்சு முடிஞ்சோன்னே அப்புறம் கால தூங்க கூடாது. சில பேர் தூங்குவாங்க, சில பேர் எதிர்த்து போயிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் பப்புண்டான் சோறுல தான் கூட்டம். அதுக்கப்புறம் ராஜபாட்டுக்கெல்லாம் வந்து அவங்க பாட்டு கத்திரி கிடக்குறாங்க. பாவம், யாரும் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கணும். போயிருந்தேன். ஏன் தெரியுமா, வேற நாடகம்னா பப்புண்டான்ஸ் இழுக்கலாம். இது கட்டவும் நாடகம். நான் பப்புன் டான்சிங் ஆடிட்டு இருப்பேன். கட்டபொம்மை அங்க சைடுல வேற இப்படி கத்தியோட நிப்பாரு. உள்ள வரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே. நம்மளுக்கு எதுக்குது, நம்ம சொல்லணும் போயிடலாம். இந்த நாள் ஒரு விஷயம் நடந்து போச்சுனே. செத்து போயிட்டாங்களா? செத்து போயிட்டாங்க. விஷயம் வேற, காரியம் வேறனே. முழுசா கேளுங்க. சொல்லுங்க. இந்த நாள் ஒரு ஏஜென்ட் எனக்கு நாடகம் கொடுத்திருந்தாரு. அந்த பாரு வேடசுந்தர் பக்கத்துல அவர் பேர் அம்மனக்குண்டியாரு. அம்மனக்குண்டியாரா? பாவி பையில அப்பனம் பட்டியாருன்னா பேரு போனவர். ஐயோ, நீங்க அப்பனம் பட்டியாருன்னு சொல்றீங்க. அவர் போன்ல பேசுறப்ப தம்பி நான் அம்மனக்குண்டியார் பேசுறேன். அவருக்கு இப்ப பல்லு இல்லப்பா. பல்லு இல்லையா? அதனால அப்படித்தான் கேட்க. அதான் வதவதன்னு கேட்டு இருக்குது. ஐயா சொல்லுங்கய்யா அப்படின்னு. சரி தம்பி பழனிக்கு பக்கத்துல ஒரு நாடகம் வாங்கிட்டேன். அந்த ஊர்ல வேற அந்த வால் டீப்ல பார்த்துட்டு உடனே கேக்குறாங்க. சைக்கிள் டீப்ல பாக்கல. சைக்கிள் டீப்பா? அங்க என்ன டீப்பா? அப்படி கூட அந்த அங்க ஓடுது இல்ல, அந்த டியூப்ல பாத்துட்டு சரி உன்னைத்தான் தம்பி கேக்குறாங்க அப்படின்னாரு. தேதியை சொல்லுங்க. யானே கார்த்திகை மாசம் 30/12 தேதி எழுதிக்க தம்பின்னு. கார்த்திகை மாசம் 30/12 தேதியா? அந்த 3 அப்புறம் ஆமா கார்த்திகை மாசத்துல கொடுத்ததான் சொல்லிட்டு இருக்கிறேன். 13ஆம் தேதியா? 13ஆம் தேதியா? சரிங்கன்ட்டு நானும் நாடகத்தை எழுதிக்கிட்டேன். அன்னைக்கு இங்க பாருங்க அதிர்ஷ்டவசமா 12ஆம் தேதி அங்க ஒரு நாடகம். சரி காரைக்குடி பக்கம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி எத்தனை? மதியம் 2 மணி. மாறி வரணும். சரி வந்து இறங்குனா மணி 2 ஆயிடுச்சு. இதுக்கு மேல போய் தூங்கினா நாடகம் போக முடியுமா? ஆமா முடியாது. போக முடியாதுன்ட்டு நான் போய் தூங்கவே இல்லை. போனேன், குளிச்சேன், பேக் எடுத்து துணிமணியை அப்புறம் மடிச்சு வச்சுட்டு கிளம்பிட்டேன். மறுபடியும் பஸ்ல ஏறி உட்கார்ந்தா பஸ் போகுது போயிட்டுதான் இருக்குது.
ரோட்ல தான் போகுது. அது வாட்டுக்கு போகுது. ராத்திரி 8 மணிக்கு கொண்டு போய் பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கிட்டாங்க. இறக்கணும்னே மணியை பார்த்த மணி 8 ஆயிருச்சு. ஆஹா மணி 8, இதுக்கு மேல போய் நம்ம எப்ப நாடகம் ஆரம்பிக்கிறது? ஏஜென்ட்டுக்கு போன போட்டேன். அவர் எடுத்தோடனே அலோனாரு. ஐயா எங்க இருக்கிறீங்கன்னு. தம்பி நாடகம் பேசின ஊர்ல இருக்கிறேன்னாரு. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னாரு. பழனி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேங்க. சரி அங்கேயே இருக்கு தம்பி, நான் வந்து கூட்டி போறேனாரு. ஏன்னா எனக்கு ஊர் தெரியாது. சரின்ட்டு நானும் நிக்கிறேன் ஆளை காணோம். மணி 8:30, அப்பவும் வரல. 8:45, அப்பவும் வரல. எனக்கு பசி வேற, தூக்க கலக்க வேற. என்னடா செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தா ஏஜென்ட் போன போட்டாரு. போட்டோன்னே அலோ அப்படின்னு. தம்பி எங்க இருக்கிறீங்கன்னாரு. பழனி பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க நிக்கிறேன்னு. சரி சரி தம்பி பேக் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போங்கன்னாரு. அதத்தான் நானும் கேட்டேன். என்னங்க பழனிக்கு வர சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சொல்றீங்கன்னு. தம்பி ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது, நாடகம் நின்னு போச்சு, நீங்க ஊருக்கு போங்க அப்புறம் நான் சொல்றேன்னாரு. சரி சரி ஆண்டவன் வழி போட்டது அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு மணியை பாக்குறேன். மணி 9:45. 10 மணிக்கு ஒரு கடைசி பஸ். ஆமா எனக்கு பசி வேற, சரி தூக்க கலக்க வேற. சரி பஸ் வர்றதுக்கு 1/4 மணி நேரம் இருக்கு, எதையாவது சாப்பிடலாம். சரி அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் தேடுறேன். ஒரு கடை கூட இல்ல. பாத்ரூம் எல்லாம் நிறைய இருந்துச்சா? எதுக்கு பீட்டிங்க சொல்றீங்களா? இல்லப்பா, ஒரு கலப்பார்ப்ப மூஞ்சி காலம் கை கழுவிட்டு போயிடணும். அதான் பாரு கிரகத்தை பாரு, உன்னோட சேர்ந்து அப்புறம் என்ன நடக்கும்? அப்படிதான் இருக்கான். போய் பார்த்த ஒரு கடை இல்ல. சரி நம்மளுக்கு இன்னைக்கு சோறு கிடைக்காது அப்படின்னு திரும்பினேன். இந்த மூலையில பாரு ஒரு பெட்டி கடை. அங்க பாரு இந்த பச்சை கலர் இவ்வளவு நீளம் தொங்கும்ல, என்னது இந்த வாழைப்பழமுங்க, பச்சைநாடாம்பழம். அது தொங்கிட்டு இருந்துச்சு. சரி இதுல ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும் அப்படின்னு பழத்தை வாங்கி கையில தான் பிடிச்சேன். எங்க ஊர் பஸ் வந்துருச்சு. அப்புறம் கடைசி பஸ் வேற. பழத்தை கையில புடிச்சுட்டே ஓடுறேன். சரி போனா கூட்டம்னால கூட சரியான கூட்டம். முன்னாடி தள்ளுறாங்க, பின்னாடி தள்ளுறாங்க. அடிச்சு புடிச்சு உள்ள ஏறிட்டு. சரி ஏறி நின்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன வாழைப்பழம் வாங்கணுமே சாப்பிடல. அடட ஏன்டா பாதுகாப்பா வைக்கலாம் அப்படின்னு பின் பாக்கெட்ல சொருகிட்டு. ஏன் முன்னாடி சொருக வேண்டியது? முன்னாடி ஏற்கனவே ஒரு பழம் இருக்குது. சரி அதனால இத பின்னாடி சொருகிட்டு சொருகணும்னே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. என்ன செய்யறது? தூக்கம் கட்டு வேற போயிருக்கிறேன். தூக்கம் வந்தோடனே பஸ் தம்பியை பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டேன். பஸ் தம்பி தம்பி இல்லங்க கம்பி. சரி அத புடிச்சு தூங்க ஆரம்பிச்சுட்டேன். பஸ் கிளம்பிருச்சு. சரி பஸ் போகுது. எங்கன ஒட்டஞ்சத்திரம் வந்துருச்சு. சரி நான் முடிச்சு பார்த்தா ஒட்டஞ்சத்திரம். ஆஹா நம்ம பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கோம். ஆமா பஸ் பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. இந்த வாழைப்பழம் வச்சமே இருக்கா இல்லையா? ஆமா பாக்கணும்ல. தொட்டு பார்த்தா வாழைப்பழம் இருந்துச்சு. சரி பத்திரமா இருக்குது அப்படின்னு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சுட்டேன். பஸ் திண்டுக்கல் வந்துருச்சு. சரி மறுபடியும் சந்தேகம். நம்ம ஒட்டஞ்சத்திரத்துல தொட்டு பார்த்தோம், வாழைப்பழம் இருந்துச்சு. சரி இப்ப திண்டுக்கல் வந்துட்டோம், யாரு எடுத்துக்கிட்ட என்ன பண்றது அப்படின்னு தொட்டு பார்த்தா வாழைப்பழம் இருந்துச்சு. ஆஹா பழம் இருக்குதுன்னு மறுபடியும் தூங்குறேன். பஸ்ஸும் கிளம்பி வடமதுரை வந்துருச்சு. சரி எனக்கு ஒரு சந்தேகம். 2 தடவை தொட்டு பார்த்தா இருந்துச்சு. சரி இப்ப வாழைப்பழத்தை புடிச்சு பாத்துக்குவோம் அப்படின்னு ஒரு சந்தேகத்துல சரி இந்த கைய கொண்டுட்டு போய் அந்த வாழைப்பழத்தை ஒரு புடி பிடிச்சேன் பாரு. அதிசயத்தை பாருங்க. என்னப்பா நான் வாங்கிட்டு வந்த வாழைப்பழத்தை ஒரு புடி பிடிச்சேனா கொஞ்சம் பெருக்குது. என்ன எங்கேயாச்சும் வாழைப்பழம் பெருக்குமாடா? பெருத்துச்சுங்க. எங்க? நான் எங்க வாங்கினேன்? வாழைப்பழத்தை எடுத்து காட்டுறாங்க, வாங்கிட்டு வந்து காயா கூட இருக்குமே. நீ எங்க வாங்கின? மணப்பாறையில. நான் எங்க வாங்கினேன்? பழனியில. யாருக்கு தெரியும் முருகனுடைய அருளால பெருக்குது நினைச்சுக்கிட்டு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா ஒரு கூடு பிடிச்சோம் பெருக்குது, இன்னும் ஒரு தடவை பிடிச்சு பாப்போமே அப்படின்னு மறுபடியும் பிடிக்கிறேன். மறுபடியும் பெருக்குது. வயிறு ரொம்பிடும். வாய்க்கு சரியா இருக்கு. வாய்க்கா பழம் பழம் பெருக்க பெருக்க. ஆமா ஆமா ஜேசிபில மேல எப்படி தூக்கும் இல்ல, அது இப்படி இப்படி தூக்கும் இல்ல அந்த மாதிரி. என்னடா பழம் பெருத்துக்கிட்டே இருக்குதுன்ட்டு நானும் இறுக்கி பிடிச்சேன் பாரு. தூக்கம் வந்துருச்சு. பிடிச்ச தூங்குறாலும் மேல சொருகுனாலும் தூக்கம், பிடிச்சாலும் தூக்கம். சரின்னு தூங்கிட்டே இருந்தேன். பஸ் அய்யலூர் வந்துருச்சு. அய்யலூர் வந்தோடனே நம்ம தாலுக்காரர் மாதிரி ஒரு பெரியவர் டையர்ச்சி ஊரை ஏமாத்துறாரு, உனக்கு தெரியாது பேசாம இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மெதுவா தம்பினாரு. என்னங்க ஐயானு தம்பி கொஞ்சம் விட்டா நான் இறங்கி போயிருவேனாரு. வழி கேட்கிறாரு. சரி பெரிய மனுஷன் வழி கேட்கிறாரு நினைச்சுக்கிட்டு அட்டை ஜாச்சி நிக்கிறேன். இறங்கி போக வேண்டியதானே? போகலங்க. திரும்ப என்கிட்ட பேசுறாரு.
தம்பி விடு தம்பி விளையாட்டு பண்ணாத கண்டக்டர் திட்டுவாருனாரு. அடா நீ ஒதுங்கி நின்னா என்னடா பாய் பையல? அதைத்தான் நானும் கேட்டேன். ஏயா கண்டக்டர் திட்டுறதுக்கும் நான் ஒதுங்கிறதுக்கு என்ன இருக்கு? இறங்கி போயானே போகலையா? அப்புறம் திரும்ப திரும்ப என்ன பேசுறாரு? வர்றா தம்பி விடு தம்பி ஊர் வந்துருச்சுனாரு. தெரியாத கடை வாங்குவோமா? அதுக்கு என்னடா அப்படின்ட்டு 2 அடி தள்ளி நிக்கிறேன். 2 அடி தள்ளினா ஏன் பின்னாடியாவது வர்றாரு, இறங்க மாட்டேங்கிறேன். வந்துச்சு எனக்கு கோபம். ஓ பெருசு என்ன வேணும், இறங்கி போ அப்படின்னு. அப்பதான் அந்த மனுஷன் சொன்னாரு, தம்பி நான் இறங்கி போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, இறங்கி போயிருவேன். நீங்க புடிச்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க வாங்கிட்டு வந்த வாழைப்பழம் இல்ல, என் பழத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க விடுங்கன்னாரு. அப்பத்தேன் தெரிஞ்சிச்சு, ஆஹா நம்ம தூக்க கலக்கத்துல எதைய மாத்தி புடிச்சிட்டோம். சரி கைய விட்டுட்டு இறங்கி போயானே. இறங்கின ஒரு வீட்டுக்கு போக வேண்டியதானே. போகலங்க, என்ன பண்ணாரு? கீழே நின்னுட்டு என்னைய குறுக்குறுனே பார்த்தாரு. எதுக்கு பார்த்தாரு? அதைத்தான் நானும் கேட்டேன், சரி ஏன் அப்படி பாக்குறேன்னு. அப்பதான் அவரு சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்ல தம்பி, நீங்க பிடிச்சது நல்லா சுகமா இருந்துச்சு, நான் 2 புடி பிடிச்சு விட்டு போங்கன்னாரு. ஐயோ ஒன்னதெல்லாம் சுரக்காயட்ட கரகம் ஒன்னே போய் கையில பிடிக்க சொல்றேன். இதை ஏன் சொல்றேன்னா பாத்தியா அந்த வேலைக்கு கூப்பிடுறாயா என்னையா? ஏன் சொல்றோம்னா பஸ்ல ஏறினா நம்ம பொருள் எது நம்ம பாக்கணும், அப்புறம் தான் கையில பிடிக்கணும். பெரியவரா இருக்கும் நான் தப்பிச்சேன், இப்படி இளவிட்டு பையனா இருந்திருந்தாங்க உங்க வெட்டிய. ஐயோ அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கதைக்கு போயிட்டு இருக்கணும். அப்படிங்கிறதுனால தெய்வ திரு அப்பா நாயக்கர் அவருடைய நினைவாக இன்று நடக்கக்கூடிய நாடகம் பாஞ்சாலங்குறிச்சி படைபெறன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் சரித்திர நாடகம் நாளை இரவு சிவராத்திரியை முன்னிட்டு பாசுபதகனை என்ற நாடகம் நடைபெற உள்ளது. நாளைக்கு இதே மாதிரி வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீ வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னும் சரித்திர நாடகத்தில் நடிக்க உள்ள நடிகர்கள் நடிகைகள் மற்றும் இசை கலைஞர்களை விவரம் சிம்ம குரலிட்டு சிங்க நடைபோட்டு வெற்றி மரச கொட்டி தமிழக வெற்றி மரச கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் தொப்பமட்டியைச் சேர்ந்த என்வி தம்பி அவர்கள் இவரகமடையில் பகதூர் வெள்ளையத்தேவனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். காட்டு வழி போகும் பெண்ணை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத, தம்பி என்று பேரை சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, தம்பி என்று பேரை சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போகும் பெண்ணை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத, தம்பி என்று பேரை சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, தம்பி என்று பேரை சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போகும் பெண்ணை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கவலைப்படாத. சுந்தர தமிழிலை பாட்டி செய்து பிஞ்சி இதயங்களில் உறவாடி தமிழகமுக்கு வெற்றி சுட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரி ஏபி விஜயலட்சுமி அவர்கள் இவரங்கமடையில் வெள்ளையம்மாளாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாட்டுக்கு பாட்டெடுத்து நாம் ஆடுவதை கேட்பாயோ, பொன்னகரமாக விளங்கி நாட்டு மக்களும் நல்லாசி பெற்று தமிழகமுக வெற்றி பெற சுட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் பேரூரைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி அவர்கள் இவரங்கமடையில் கட்டபொம்மாவாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ எங்கள் தெய்வம் ஒரே ஒரு பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், கருணையுள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறார். நடிப்பிசை வேந்தன் வாழ்வீச்சு மன்னன் அன்புக்குரிய அருமை சகோதரர் செம்மனாமட்டியைச் சேர்ந்த ஊர் நாயக்கருமாகிய ஏஎஸ் சுப்பிரமணிய அவர்கள் இவரங்கமடையில் ஊமைத்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா.
சகோதரர் செம்மனாமட்டியைச் சேர்ந்த சின்னமயில் அவர்கள் இவரங்கமலையில் தானாதிபதி பிள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவாய் நம்ம நாட்டிலே, எத்தனை காலந்தான் ஏமாற்றுவாய் நம்ம நாட்டிலே, தமிழ்நாட்டிலே, அந்த நாட்டிலே. அன்புக்குரிய அருமை சகோதரர் கடவுரை சேர்ந்த பழனிவேல் அவர்கள் இவரங்கமலையில் கம்பளம் பின் காலாந்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு பாடு பண்பாடு இரவே பறந்தாலும் திசை மாறி தீர்ந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன சேவைகள் அண்ணனின் கேளைகள், என்னென்ன சேவைகள் வடிவேல் அண்ணனின் கேளைகள். ஒரு ஊட்டு கிளியாக ஒரு கொக்கு குயிலாக இறைவேலப் பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. அப்படி மாட்டார் இசையின் இலக்கணம் என்று பெயர் பெற்று தமிழகமுக வெற்றிமரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை சகோதரர் துண்டக்கானா சி ஊர் பேர் என்னங்க? ஏன் இவ்வளவு கோபம்? என்ன விஷயம்? துண்டா காணாம ஆமா உங்க ஊர் பேருனா கண்ணு தெரியாதவன் போடாதீங்கன்னா சொன்ன யாரு கேக்குறா? யார் கேக்குறா? ஆபரேஷன் பண்ண சொன்னா ஐயோ 40 நாள் ஆகுங்கிறா. ஆமா என்ன செய்யறது? நல்லா பக்கத்துல வந்து படிச்சு பார்த்து சொல்லுப்பா. தெண்டமா உழைக்கணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு கட்டமும் நடக்கும். தெண்டமா உழைச்சிட்டு இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அத சொல்லு. இன்னைக்கு உங்களுக்கு கலண்டர் எல்லாம் எல்லாமே கலண்டர். தொண்டமாங்கலத்தை சேர்ந்த சி வடிவேல் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டினை இசைப்பார்கள். இதுவும் வேண்டுமடா எனக்கு, இன்னமும் வேண்டுமடா, எதையும் நன்றாய் எடை போடாமல் உதவி செய்தேனே, உறவு கொண்டேனே, இதுவும் வேண்டுமடா எனக்கு, இன்னமும் வேண்டுமடா, இதுவும் வேண்டுமடா எனக்கு, இன்னமும் வேண்டுமடா, எதையும் நன்றாய் எடை போடா
மன்னன் மிருதங்க வித்வான் என்ற பெயர் பெற்று தமிழகமாக வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை மைத்தனர் கணவரை சேர்ந்த எஸ் மாரிமுத்து அவர்கள் மிருதங்கம் டோலாக்கன் தபேலா இசைப்பார்கள். மலை பூமிநாதன் அன்புள்ளங்கள் முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாடச் சொல்லி ஆறுமணிய சக்கரவர்த்தி சி வடிவேல் அவர்களுக்கு 100 செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். கண்டிப்பாக பாடல் இடம்பெறும் என்பதை சொல்லிக்கொண்டு கோடையடி குமரன் பலவாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் என்று பெயர் பெற்று தமிழகமாக வெற்றி முரசு கொட்டி வரும் அன்புக்குரிய அருமை மைத்தனர் கடவரை சேர்ந்த மாரிக்குத்து அவர்கள். என்னவா நான் வந்து பாத்துக்கிட்டா இருந்தேன். மாரிமுத்து அவர்கள் ஆல் ரவுண்டனை இசைப்பார்கள். தாயாக விளங்குவது தாளம். தாளத்தினை இசைப்பவர் அருமை மாமா கல்வார்கோட்டையை சேர்ந்த KRS சந்திரன் அவர்கள் தாளத்தினை இசைப்பார்கள். சீன் அமைப்பு ஏபிஆர் சுவாமி சீன் கம்பெனி இருப்பிடம் ஐயலோ என்பதை தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலுமே அருமையான சாப்பாடுனே. ஏன்னா முத நாளே போய் சொல்லிட்டாங்க போல சைவ சாப்பாடு இருந்தாலும் அருமையான சாப்பாடு அன்பான முறையிலும்
அழகான முறையிலும் எங்களுக்கு உணவு உபசரித்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மைக்கு குயிக்கு டீப்பு டாப்பு லைட்டு வெயிட்டு கரண்ட் உள்ள இடங்களிலும் கரண்ட் இல்லாத இடங்களிலும் ஜெனரேட்டர் மூலமாகவும் பேட்டரி மூலமாகவும் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுக்கும் ஒரே ஸ்தாபனம் ஸ்ரீ வேல்முருகா ஆடியோஸ், இருப்பிடம் ஆர்கே புதூர். அதான சாமி, ஒரு நல்ல செக்ஸ் பாட்டு ஒன்று போடு. பச்சமலப்பூ நீ சீமலத்தே புத்தந்துறையே நீ நந்தவனத்தே பச்சமலப்பூ நீ சீமலத்தே புத்தந்துறையே நீ நந்தவனத்தே அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி இடியே கண்ணு வந்து தூரி தூரி பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தே புத்தங்குறையேறு நீ அந்த வனத்தேரு அருமையான முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்கணும் என்று சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த ஸ்ரீ வேல்முருகா ஆடியோஸ் உரிமையாளர் மற்றும் அதில் விடியவரையிலும் கண்ணு கருத்துமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குழுமத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி அவளே சுண்டலி பெருச்சலி சுந்தரினா சுண்டலியா நாட்டிய தாரகை முன்னழகு அவள் நடைய நக்குமா போய் செஞ்சு பார்த்துட்டா என்ன கேட்கிறியா? அன்புக்குரிய அருமை சகோதரி காரைக்குடியை சேர்ந்த சந்தான லட்சுமி அவர்கள் இவரங்கமலையில் டான்சராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வட்ட வட்ட வெண்ணிலவே சொட்ட சொட்ட சாரமலை அத்தனையும் மத்த வைக்கும் அம்மா குட்டி நீ சிரிச்சா வெக்கப்பட்டு நீ சிரிச்சா வெத்தலைய நாங்க வைப்பேன் பக்கத்தில நீயும் இல்ல என் அம்மு குட்டி பக்கத்தில நீயும் இல்ல ஓ மாம நான் பித்தளையா கருகிறண்டி அடிய கண்ணடிச்சு நின்னவள காதலிக்க சொன்னவள அடிய கண்ணடிச்சு நின்னவள காதலிக்க சொன்னவள உனக்கு கஷ்டமே வந்தவளே கட்டிக்கிட்டு போனவள அடிய கண்ணடிச்சு நின்னவள அருமை சகோதரர் ராஜ நடிகருமாகிய கொய்யாப்பழ வியாபாரியுமாகிய பொம்மேந்திரன்
அன்னைக்கு சொல்லல கோவப்பட்டாரு தெரியுமா? இல்ல ராஜ நடிகர் இந்த சீசன் இல்லாத நேரத்துல கொய்யாப்பழம் விற்பாரு, கொய்யாப்பழம் வியாபாரி. அன்னைக்கு ஒரு மைக்ல நான் கொய்யாப்பழம் வியாபாரம் யாரோட ஷாப்ல மொட்டை அப்படின்னு தெரியுமா? உனக்கெல்லாம் தெரியும். அது என்னமோ என்ன அப்படி திட்டினாரா இல்ல மொட்டாங்கிறது சொல்றான். ஐயா இது தெரியாம தானே சரின்னு நானு சரி அதான் அன்னைக்கு சொன்னேன். அப்போ சொல்றா அப்படிங்கிறது மொட்டான்னு அர்த்தம். சரி அப்ப மொட்டா நீ திருப்பிட்டு அப்படி சொல்றேன். இருக்கட்டும் இருக்கட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர் செம்மனாம்பட்டி தாங்க ஊரு. செம்மனாம்பட்டியை சேர்ந்த ராஜ நடிகர் மற்றும் கொய்யாப்பழ வியாபாரி பொம்மேந்திரன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய நாடகங்கள், புண்ணிய புராண நாடகங்கள், சரித்திர நாடகங்கள் எவ்வித நாடகமாக இருப்பினும் அவர்களிடத்தில் கொடுத்தால் தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து விடுவார் தெரிவித்துக் கொண்டு அத்தோடு இப்ப ஏன் சொல்லிடுவோம். உன் பேரு யாரா கேட்டா போனா பிள்ளையா சொல்ல. ஏன் செழிப்பு வருதா? யாருக்கு தெரியாம இருக்கு? ஒரு ஆள் இருந்தாலும் பேரு சொல்லணுமா இல்லையா? பொம்பளை பிள்ளை பேரை சொன்னேன். கண்ணாடிக்க சொன்னாவல காதலிக்க நின்னாவல உங்க பெட்டி அப்படின்னு உங்க பெட்டியா? நீ நல்ல மனுஷனா இருக்க. இங்க இப்படி யாரும் சேராது. சுப்பிரமணியம் வீட்டுல இருக்காரு. நல்ல மனுஷன். உன்னோட சேர்ந்தா இனிமேல் நல்லா இருக்க போறாங்க. இருக்கட்டும். சரி பேரை சொல்லிடுறேன். சரி உனக்காண்டி சொல்றேன். சரி இவருங்க வடகில் இதுக்கு நான் பேரு சொல்லாம இருந்திருக்கேன். என் பேரை சொல்லும்போது அப்படியே வாசிக்க சொன்னாங்க. எப்படியா அந்த வேலைக்கு வந்திருக்கிறேன். அடா என் நாடகமா என்னடா நீ சொல்றா என்னமா தட்டிட்டு கிடக்குறேன். தட்டிட்டு கிடக்குறாங்க. இப்ப பாருங்க இவருங்க வடகில். அட நீ தட்டாம தான் இருடா. நீ பேரை சொல்ற அவன் என்னமோ தட்டிட்டு இருக்கிற சின்ன பையன். அவனுக்கு என்ன தெரியும்? என்ன எது சொன்னாலும் கேட்பியாம்ல. அதுக்கு நீ ஊம்பு ஊம்பு நான் ப்ளீஸ் முட்டா முட்டா அமைதியா ப்ளீஸ் பேசாம உனதெல்லாம் யானை காட்டம் பேசாம அமைதியா. இவருங்க வடகில் சிரிப்பு நடிகராகவும் மற்றும் பல வேடங்களில் வேடத்தாங்கி நடிக்க இருப்பது இளமணத்தைச் சேர்ந்த S.M. குமரேசன். பெரிய கப்பல் வியாபாரி கப்பல் வியாபாரம் பண்ணுனாத பாட்டு பாடணும். என்னமோ உனக்கு கூட என்னைய பிடிக்கல. உங்களை பிள்ளை வந்தா நல்லா பிடிக்க. என்னமோ சொல்றா பாட்டு சொல்றா. அவரும் சொல்றாருங்க. பாத்தீங்களா அவருக்கு இருக்கிற இறக்கம் கூட உங்களுக்கு இல்ல. தூக்கி வச்சு சொல்றாரு இல்லையா? தூக்கி வச்சு ஒரு பாட்டு பாடுங்க. என் பிறந்தாய் மகனே என் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று எங்கு ஓர் பணம் இருக்க இங்கு வந்து என் பிறந்தாய் கக்கி மகனே கக்கி மகனே. நீங்கள் பாடிய பாடலில் பிழை இருக்கிறது. காலையில சொன்னாலும் முன்னாடி அவர் பிடிச்சிட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாரு. அது வேற விஷயம். பாடல் வரி என்ன? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. செல்வ ஆனா இவர் நக்கி மகனேன்னு ஏன் பாடினாரு? என்ன காரணம்? ஒண்ணும் சொல்லலையா? அப்பனுக்கு ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சாம்ல. ஆமா 5 வருஷமா பிள்ளை இல்லையா? 5 வருஷமா அவரு ஏறாத இடம் இல்லையா? இல்ல வீட்ல இடம் இல்ல. ஏய் மகரே பாரு கோயில் வளர்த்துக்கறானா? கோயில் வளர்த்துக்க. இவரு 5 வருஷம் குழந்தை இல்ல. அவங்க நீ சொல்லாமட்டா ஏறாத இடம் கிடையாது. போய் வரகரமா கேட்டிருக்காங்க. சரி ஒரு பக்கம் கடைசில பெட்டிக்காரட்ட வந்து ஐடியா கேட்டிருக்காங்க. ஆமா சரி அவர் என்ன சொல்லிருக்காரு? பள்ளிக்கு எல்லிக்கு அப்படி எடுத்து சொல்லிருக்காரு. எங்க அம்மாவை எடுத்து சொல்லிருப்பாங்க. ஆமா
பள்ளிக்கு எங்க அம்மா எள்ளிக்காவடி எடுத்துட்டு போறப்ப அந்த 2 எள்ளையும் சும்மா தொலோ அந்த எல்லிக்காக எடுத்துட்டு பாத யாத்திரை போக சொல்லிருக்காரு. மீதி யாத்திரை பஸ்ல தான். இப்ப பாதி யாத்திரை தானே இல்ல அவங்க அம்மாவை கேட்டு அதே மாதிரி மாலை போட்டு சரி பள்ளிக்கு எல்லிக்காடி நீ சுடாம சங்கு சடார் மக்கு மடார் எடுத்து கல்பிச்சு சுடார் ஆமா போய் அங்க மேல சாமி எல்லாம் பாத்துட்டு கீழே வந்து என்ன ஃபேமஸ் அங்க வந்து சித்தநாதன் பஞ்சாமிர்தம் பஞ்சாமிர்தம் ஒரு டப்பா வாங்கிட்டாங்க. 1 கிலோ வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாலையை கழட்டி வச்சுட்டு நடு வீட்டுல உட்காந்து சரி ஒட்டு மெதுவா அந்த மூலியை திறந்து எங்க அப்பா எப்பவுமே மெதுவா தான் இருப்பாரு. திறந்து அம்மா அதுல ஊத்தி எதுலடா பஞ்சாமிரத்து எதுல கோப்பா உள்ளங்கையிலடா அவன் அப்படியே சொன்ன உங்க அப்பா டப்பாவை திறந்து உங்க அம்மா இதுல ஊத்தி கையில உள்ளங்கையில மனசு பக்கு பக்குதான் இல்லையா ஊத்தி என்ன பண்ணுவாங்க? பஞ்சாமிரதத்தை ஊத்தி நக்கணும். எப்படி தெரியாதா? ஆனா நாக்கு நல்லா போடுறடா. அதுல பேர் அதனால நக்கிமே வந்திருக்கிற பிள்ளை சந்திக்கணும் போய் பார்க்கலாமா? எங்களை எல்லாம் தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய யூடியூப் சேனல் கொடிமலர் யூடியூப் சேனல் அன்புள்ளவர்களுக்கும் நன்றி நிகழ்ந்த வணக்கம். வந்திருக்கிற பிள்ளை சந்திக்கணும் போய் பார்க்கலாமா?